பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 13/2/2026 தமிழ் விசுவாவசு வருடம் மாசி மாதம் 1ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி தேய்பிரை ஏகாதசி மதியம் 2:27 வரை, பின்பு தேய்பிரை துவாதசி. இன்றைய நட்சத்திரம் மூலம் மதியம் 3:57 வரை, பின்பு பூராடம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் மதிப்பும் மரியாதையும் மிக்க இனிய நாளாக இருந்து வரக்கூடும். தந்தை வழி உறவுகளின் அனுகூலம் உங்களுக்கு மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். விரும்பிய ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல்கள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் சற்றே தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் நாளின் பிற்பாதியில் ஆதாயமான சூழ்நிலைகள் நிலவக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான நிறம் கருப்பு மற்றும் சாம்பல் நிறம். ரிஷபராசி அன்பர்களே, எதிர்பாராத பண வரவுகள் மனநிறைவுகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சற்றே தடுமாற்றங்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மனநிறைவாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். முக்கிய முடிவுகளில் சற்றே தடுமாற்றங்கள் ஏற்படலாம். முக்கிய முடிவுகள் எடுப்பதை ஓரிரு நாட்கள் தள்ளி வைத்துக் கொள்வது நன்மை பயக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான நிறம் சாம்பல் நிறம் மற்றும் கருப்பு நிறம். மிதுன ராசி அன்பர்களே, இதுவரை தடைப்பட்டு வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். திருமண பருவத்தினருக்கு விரும்பிய வரன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்குள் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் தீர்ந்து ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையான நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். ஏற்றமிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் உற்சாகமும் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை. ராசியான நிறம் சிவப்பு மற்றும் கரும்பச்சை. கடகராசி அன்பர்களே, எடுத்த காரியங்களில் வெற்றி வகை சூடுவீர்கள். வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்கள் ஆரோக்கியத்தில் சற்றே கவனமுடன் இருப்பது நன்மை பயக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. ராசியான நிறம் அடர்பச்சை மற்றும் இளநீலம். சிம்மராசி அன்பர்களே, மனமகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். பங்கு வர்த்தகத்தில் ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். குழந்தைகள் பெற்றோருக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். பூர்வீகத்தால் அனுகூலம் அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். ராசியான நிறம் பழுப்பு நிறம் மற்றும் சாம்பல் நிறம். கன்னிராசி அன்பர்களே, வண்டி வாகன யோகமுடைய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். அண்டை அயலாருடன் அனுசரித்து செல்வது மன நிறைவுகளை தரக்கூடும். தாயாரின் ஆசிகள் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடியதாக அமையக்கூடும். சொத்து சேர்க்கைக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். பெண்கள் விரும்பியதை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழல் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும்.
இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான் நிறம் கரும் சிவப்பு மற்றும் பச்சை. துலா ராசி அன்பர்களே, மாற்றங்கள் அதிகமுள்ள நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். சகோதர வழி உறவுகளின் ஒத்துழைப்பு உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லலாம். நண்பர்களின் உதவிக்கரம் உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடும். ஒப்பந்தங்கள் ஆதாயமாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். பயணங்களால் ஆதாயங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்புமிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான் நிறம் கரும்பச்சை மற்றும் அடர் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பொருளாதார சூழ்நிலை மனதிற்கு நிறைவாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கக்கூடும். பெண்கள் மதிப்புமிக்க பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை. ராசியான் நிறம் கருநீலம் மற்றும் சிவப்பு. தனுசு ராசி அன்பர்களே, புத்துணர்வுடன் சிலர் புதிய முடிவுகளை எடுத்து முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிப்பீர்கள். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் குறைந்து காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமைகள் குறைந்து காணப்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய இனிமையான நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. ராசியான நிறம் வெண்மை மற்றும் இளநீலம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளின் முற்பாதியில் சற்றே அலைச்சல்கள் அதிகரித்து காணப்படலாம். புதிய முதலீடுகளால் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான நிறம் சந்தன நிறம் மற்றும் சிவப்பு நிறம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் வெற்றியை உரிதாக்கி கொள்வீர்கள். குடும்பத்தில் உற்சாகமும் மன அமைதியும் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் உற்சாகமும் மனமகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன். ராசியான் நிறம் வெண்மை மற்றும் மஞ்சள். மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். இதுவரை இருந்து வந்த பலவித சங்கடங்களுக்கு தீர்வுகளை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமான சூழல்கள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிரம்மன். ராசியான் நிறம் வெண்மை மற்றும் சாம்பல் நிறம். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.